அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிக்கிறேன். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் கர்த்தருடைய தாசனாகிய மோசேயையும் ஆரோனையும் அழைத்து அவரிடத்துல அவர் சொல்லுகிற காரியம் என்ன? பார்வோனிடத்தில் போய், மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் ஜனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு 400 ஆண்டுகள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, வார்த்தையின்படி அவர்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். இப்பொழுது அவர்கள் படுகிற வேதனைகளையும், அவர்கள் படுகிற உபத்திரவத்தையும், அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்களையும் கர்த்தராகிய தேவன் கண்டு அவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் இறங்கி வந்து மோசேயை ஆண்டவர் அழைத்து அவனோடு கூட ஆரோனையும் அனுப்பி, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க என்ன செய்யணும்? விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்களை பார்வோனிடத்தில் அனுப்பினார். அவர்கள் பார்வோனிடத்துல போன பிறகு அவர்கள் பார்வோனை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்யணுமா? பண்டிகை கொண்டாட வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதற்காக என் ஜனங்களை நீ என்ன செய்யணும்? போக விட வேண்டும் என்று சொல்லி நீ யார்கிட்ட போய் பேசணும்? பார்வோன் கிட்ட போய் பேசணும். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது யாரு? பார்வோன். அவர்களை விடாமல் வேலை வாங்கி கொண்டிருப்பது யாரு? பார்வோன். அந்த மனிதனிடத்திலிருந்து இவர்களை விடுதலை செய்யும்படிக்கு அந்த பார்வோன் இடத்துல மோசேயும் ஆரோனும் பேசுகிறார்கள். அதற்கு பார்வோன் சொல்கிறான், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். பார்வோன் என்ன சொல்றான்? நான் எதுக்கு அனுப்பணும்? கர்த்தர் யாருன்னே எனக்கு தெரியாது. கர்த்தர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவருடைய வார்த்தையை நான் ஏன் கேட்கணும்? அவருடைய வார்த்தைக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? அவருக்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஜனங்களை நான் என்ன பண்ண போறதில்லை, அனுப்ப போறதில்லை, போக விடுவது இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ அடுத்தபடியா இந்த சம்பவம் நடந்த பிறகு, இந்த வார்த்தைகள் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துல பேசின பிறகு, அடுத்த இந்த ஜனங்களை பார்வோன் என்ன செய்கிறான் என்பதை நீங்க பாருங்க. 6வது வசனமும் 7, 8 வாசிக்கலாம். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளுநர்களையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, பெண்கள் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் அவர்களை வேலை வாங்கின போது அவர்களை நடத்தின விதம் என்ன அப்படின்னா, அவர்கள் அடிமைத்தனத்தின் வேலை செய்தாலும் கூட அந்த வேலைக்கு தகுந்த பொருட்களை எல்லாம் இவங்களை என்ன செஞ்சுருவாங்க? கொடுத்துருவாங்க. அந்த செங்கல் அறுப்பதற்குண்டான வேலைகள் செய்வதற்கு என்னென்ன பொருளாதாரங்கள் இவங்களுக்கு சப்ளை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? கொடுத்து அவர்களை வேலை வாங்கினார்கள். அல்லேலூயா. அப்படி வேலை வாங்கி இவ்வளவு வருஷங்கள் அவர்களை நடத்தி வந்தார்கள். இப்பொழுது கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய போறாரு. மோசே அவர்களோடு கூட விடுதலை செய்யும்படி பேசும்படி போனது முதற்கொண்டு
என்ன நடக்கிறதுனா, அவர்களுக்கு வேலை செய்வதற்குண்டான வேலை வாங்கணும். ஆனா வேலைக்குரிய பொருளாதாரத்தை நீங்களே என்ன செய்யணும்? ஏற்பாடு செய்து கொள்ளணும். செங்கல் வேலைக்கு என்ன செய்யணும்? நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். இப்போ அவங்களே போயிட்டு அதை என்ன பண்ணிட்டோம்? சேர்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி. இரண்டாவது அவன் சொல்லுகிற காரியங்கள் என்ன அப்படின்னா, அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். இப்ப ரெண்டு விஷயத்தை இப்ப என்ன பண்ணிட்டாங்க? எக்ஸ்ட்ரா அவங்க கிட்ட செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன? முதலாவது செங்கல் அறுப்பதற்குண்டான பொருளாதாரத்தை நாங்க என்ன பண்ண மாட்டோம்? அதுக்குரிய வைக்கோலை நாங்க கொடுக்க மாட்டோம். நீங்களே போய் என்ன பண்ணணும்? வைக்கோலை சேர்த்து செங்கல் அறுக்கணும். இப்ப என்ன ஆகும்? வைக்கோல் சேர்க்க போனாங்கன்னா ஒரு 100 கல்லு அரைக்கிற டைமுக்கு இப்ப இவங்களே வைக்கோலை தேடிட்டு போனாங்கன்னா என்ன ஆகும்? 50 கல்லு தான் அறுக்க முடியும். அதுல பாதி தான் கொஞ்சம் தான் அறுக்க முடியும். அப்ப ஏன் அந்த டைம் என்ன ஆகுது? வைக்கோலை தேட போகிறதுனால அதுல மிஸ் ஆகுது. அதனால இப்போ வைக்கோலும் நீங்களே தேடிக்கொள்ளணும். செங்கலும் இரண்டாவது அவன் சொல்லுகிற விஷயங்கள். செங்கலும் இது வரைக்கும் நாங்க உங்களை சப்ளை பண்ணும்போது எவ்வளவு செங்கல் அறுத்தீங்க? காலையில 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் உங்க டைம்னா, அப்ப அந்த 12 மணி வரைக்கும் 1000 கல்லு நீங்க அறுத்தீங்களா? 1000 செங்கல் நீங்க உருவாக்குனீங்களா? இப்போ அந்த செங்கல் கணக்கு என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. அதே செங்கல் கணக்கு 1000 கல்லு அறுக்கணும். நீங்களே என்ன பண்ணிக்கணும்? வைக்கோலும் தேடிக்கொள்ளணும். இப்போ அவங்க சொல்றாங்க, என்னங்க இது போல எந்த விதத்துல நியாயம்? எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க. அதனால நாங்க 12 மணிக்கு அந்த 10 to 12 வரைக்கும் நாங்க என்ன செஞ்சோம்? நாங்க நீங்க சொன்ன கணக்கின்படி செங்கல் அறுத்தோம். அது டைம் கரெக்டா இருந்துச்சு. இப்ப நாங்க வைக்கோல் தேட போயிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு டைம் இல்ல, நேரம் பத்தல. அதனால எங்களுக்கு நீங்க சொல்ற கணக்கின்படி 1000 செங்கல் எங்களால என்ன பண்ண முடியாது? அறுக்க முடியாது. நாங்க என்ன ஒரு முடிந்த அளவுக்கு ஒரு 500 செங்கல் அறுக்க முடியும். இதுதாங்க எங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவர்கள் முன்னாடி செய்த வேலைகளை விட இப்ப அவன் என்ன செய்கிறான்? அதிகமாய் அவர்களை வேலை வாங்குகிறான். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அந்த மனிதர்கள் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. அவர்கள் செய்கிற வேலையினால அவர்கள் என்ன செய்யுங்க? அதிகமா முன்னிலும் அதிக வேலையை செலுத்துங்க. அதில் அவர்கள் என்ன செய்யட்டும்? கஷ்டப்படட்டும். பார்வோன் என்ன செய்யறான்? கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். மோசேயும் ஆரோனும் போய் என்னன்னு கேட்டாங்க பார்வோன்கிட்ட? கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யவும் பலி செலுத்தவும் அவருக்கு பண்டிகை கொண்டாடவும், அதனால நீங்க என்ன செய்ய இஸ்ரவேல் ஜனங்களை போக விடணும் அப்படின்னு போய் கேட்டான். பார்வோன் அதுக்கு என்ன சொல்றான்னா, அவர்கள் வீண் வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க? செவி கொடுக்க விடாதீங்க. அவர்கள் வேலை அதிகமா வாங்குங்க, கஷ்டப்படட்டும். பண்டிகை கொண்டாட போகணுங்க, ஆராதனை செய்ய அனுப்புங்க, கர்த்தரை ஆராதிக்க அனுப்புங்க அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை பார்வோன் என்ன சொல்றான்? வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள். இந்த மாதிரியான வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க விடாதீங்க, அவங்களை விடாதீங்க. எந்த மாதிரி வீண் வார்த்தை? எதை வீண் வார்த்தை என்று சொல்லுகிறான்? பண்டிகை கொண்டாடணும்னு சொன்னதை அதான் என்ன சொல்றான்? வீண் வார்த்தை என்று சொல்லுகிறான். கர்த்தரை ஆராதிக்க போகணும் சொல்றத வீண் வார்த்தை என்று சொல்லுகிறான். நாங்க கர்த்தருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னது வீண் வார்த்தை என்று சொல்லுகிறான். பார்வோனுக்கு கர்த்தருக்கு பலி செலுத்துவது வீணான காரியமா தெரியுது, வீண் வார்த்தையா தெரியுது. ஏங்க நாங்க கர்த்தருக்கு பலி செலுத்துங்க, வீண் வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வேலை பாருங்க அப்படின்னு. ஏங்க நாங்க ஆராதிக்க போகணுங்க, சும்மா வேஸ்டா வீணா பேசிக்கிட்டு இருக்காது, போய் வேலை பாருங்கன்றோம். நாங்க கர்த்தருக்கு பலி செலுத்தணும், பண்டிகை கொண்டாடணும், இந்த வேஸ்டா வேலையெல்லாம் போய் பார்க்காதீங்க, போய் சும்மா வேலை போய் பாருங்க, கஷ்டப்படுங்க அப்படின்னு. அப்போ கர்த்தருக்கு பலி செலுத்துகிற காரியங்கள் பார்வோனுக்கு என்னவா தெரியுது? வீண் காரியமா தெரிகிறது. கர்த்தருக்கு ஆராதனை செய்வது அவனுக்கு வீண் காரியமா தெரிகிறது.
கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவது அவனுக்கு வீண் காரியமா தெரிகிறது. யாருக்கு? பார்வோனுக்கு. பார்வோனுக்கு எப்பவுமே கர்த்தருக்கு ஆராதனை செய்யறது எப்படி தெரியும்? வீண் காரியமா தெரியும், வீண் வார்த்தையா தெரியும். அல்லேலூயா. இதுதான் பார்வோன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு புரியும்படி சொல்லணும்னா, நாங்க ஜெபிக்க போகணுங்க அப்படின்னா பார்வோனுக்கு என்ன தெரியும்? வீண் வார்த்தையா தெரியும். சும்மா போய் அவன் மாடு போய் கட்டி வெயில் அதை போய் மாட்டை போய் அழைச்சு விடு. நாங்க நிலத்துல கொஞ்சம் வேலை இருக்கு அதை போய் பாரு, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு அதை போய் பாரு. வீணான வார்த்தையா தெரியும். நாங்க ஜெபிக்க போறேங்க, நாங்க ஆராதிக்க போறேங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேங்க, நாங்க கர்த்தரை இன்னைக்கு உபவாசம் கொடுங்க நாங்க போறேங்க அப்படின்னு சொன்னா பார்வோனுக்கு எப்படி தெரியும்? வீண் வார்த்தை. அதெல்லாம் அப்புறம் பார்த்துல போய் வேலைக்கு பாரு போ. அதெல்லாம் அப்புறம் பார்த்துல முதல்ல வீட்டு வேலைக்கு பாரு. நாங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துல முதல்ல கல்யாணத்துக்கு போ. நாங்க இன்னைக்கு ஆராதிக்க போனோம், அப்புறம் பார்த்துல இதெல்லாம் முதல்ல போய் விசேஷத்தை போய் பாரு. இது பார்வோனுடைய ஆவி. கர்த்தருடைய ஆவியா இருந்தால் கர்த்தருடைய காரியத்துக்கு அது என்ன செய்யாது? தடை செய்யாது. அல்லேலூயா. அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் முந்தி தள்ளுவார். முதல்ல நீ போய் ஆராதனை பண்ணு, முதல்ல போய் ஜெபம் பண்ணு, வேலையில அப்புறம் பார்த்துக்கலாம், விசேஷத்துல அப்புறம் பார்த்துக்கலாம், மற்ற காரியங்களும் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் போய் நில்லு, முதல்ல கர்த்தரை தேடு, முதலாவது கர்த்தருக்கு வழியை செலுத்து, முதலாவது கர்த்தருக்காக வாழ்வு, ஓட்டு, ஜெபம் பண்ணு, ஏதாவது செய்யு. கர்த்தர் அசட்டை பண்ணாத. இப்படி சொல்றது எந்த ஆவி? கர்த்தருடைய ஆவி. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு அப்படின்றது கர்த்தருடைய ஆவி. இப்ப இயேசு கிறிஸ்து போய் கேட்டா அவர் என்ன சொல்றாரு? மார்த்தா சொல்றாங்க, ஆண்டவரே என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? அவளை என்னோடு கூட வந்து வேலை செய்ய சொல்லும்படி அவளுக்கு சொல்லுங்க, நான் தனியே கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப மார்த்தாளுக்கு என்ன தெரிகிறது? இயேசுவின் பாதத்துல உட்கார்றது வீண் காரியமா தெரிகிறது. இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்பது மார்த்தாளுக்கு எப்படி தெரியுது? வீண் காரியமா தெரிகிறது. பிசாசுக்கு எப்பவுமே தேவனை தேடுகிற காரியங்கள் வீண் காரியமா தெரியும். வீண் காரியமா ஜனங்களுக்கு அதை போதிக்கிறான். அவருடைய சிந்தனைகள் தான் அந்த வீணான காரியமா அதை நினைக்கிறான். அதனாலதான் நீங்க ஆண்டவருடைய காரியத்தை விட உலக காரியத்தை ஜனங்க பெருசா மதிக்கிறாங்க. மார்த்தாள் தான் வீட்டுல மரியாள் இயேசு பாதத்துல உட்கார்ந்த அந்த செயலை விட, அந்த வேலையை விட இவங்களுக்கு எந்த வேலை தான் முக்கியம்? உலக வேலை, வீட்டு வேலை தான் முக்கியம். அதுதான் பார்வோனுடைய ஆவி. கர்த்தரை ஆராதிக்க போகின்ற விட எனக்கு நீ செங்கல் இருக்குனாதான் முக்கியம். நீ கர்த்தரை ஆராதிக்க போறியா, அதான் வீண் காரியம், வேஸ்ட். ஒரு முறை ஒரு ஸ்திரீயானவள் இயேசுவின் பாதத்துல கொண்டு வந்து பரிமள தைலத்தை பூசினாள். அப்போ அதுல ஒரு சீஷனாகி யூதாஸ் என்ன சொன்னான் அப்படின்னா, இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரக்கு கொடாமல் போனது என்ன, இப்படி வீண் செலவு பண்ணிட்டேன்னு. இயேசுவின் பாதத்துல பரிமள தைலத்தை ஊற்றுகிறது யூதாஸுக்கு என்னவா தெரியுது? வீண் செயலாய் தெரிகிறது. வீணா செலவு பண்ணிட்டேன், வீணா வேஸ்ட் பண்ணிட்டேன்றான். இயேசு செலுத்தின பரிமள தைலத்தை, இயேசுவின் பாதத்துல பூசின பரிமள தைலத்தை அவனுக்கு என்னவா தெரியுது? வீணா தெரியுது. அதுக்கு அவர் சொல்றான், இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரக்கு கொடுத்திருக்கலாம். அந்த ரேட்டு கணக்கு பண்றான், அதனுடைய விலைய நிர்ணயம் பண்றான். இது எவ்வளவு போகும், அதை போய் வேஸ்ட் பண்ணிட்டு அவர் பாதத்துல ஊத்தி வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, அவளை ஏன் தொந்தரவு பண்றீங்க? தரித்திரர்கள் எப்பவுமே உங்க கூட தான் இருக்கிறாங்க. நீங்க பார்க்கிற போற வர இடத்துல எல்லாரும் தரித்திரரை பார்க்க முடியுது. ஆனா நான் எப்பவுமே உங்க கூடவா இருக்கிறேன், அவளை தொந்தரவு படுத்தாத அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு புத்திமதி சொன்னார். அப்ப இயேசுவின் பாதத்துல உட்காருகிறது மார்த்தாளுக்கு என்ன காரியமா இருந்தது? வீண் காரியமா இருந்தது. இயேசுவின் பாதத்துல பரிமள தைலத்தை பூசினது யூதாஸுக்கு என்னவா இருந்தது? வீண் செலவா இருந்தது. இயேசுவை ஆராதிக்க போவதும், கர்த்தரை துதிக்க பலியை செலுத்த பண்டிகை கொண்டாட போவதும் பார்வோனுக்கு என்னவா இருக்கிறது? வீண் செலவாய் இருக்கிறது, வீண் காரியமா இருக்கிறது, வீண் பேச்சா இருக்கிறது. நீங்க கிறிஸ்தவர்கள் குடும்பங்களிலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய. ஆராதிக்க போற நேரத்துல தான் வேலை வாங்குறது, ஜெபத்துக்கு போற நேரத்துல தான் முக்கியமா வேலை செய்ய சொல்றது, அன்னைக்கு பார்த்துதான் கறி எடுக்கும்போது சமைக்க சொல்றது,
அன்னைக்கு பார்த்தா ஏன்னா விசேஷம் போகணும்னு சொல்றது, அன்னைக்கு பார்த்தா முக்கியமான வேலையை வச்சுக்கிட்டு உட்காந்துருது, அன்னைக்கு பார்த்தா சொந்தக்காரங்க வர்றது, அன்னைக்கு பார்த்தா நம்மளை எங்கேயாவது ஏதாவது ஒரு வேலைக்கு கூப்பிட்டு இருக்கிறது, அன்னைக்கு பார்த்தா முக்கியமா அன்னைக்கு மற்ற நாள்ல கிடைக்காத வேலையெல்லாம் அன்னைக்குதான் கிடைக்கும். மற்ற நாள்ல வராத வருமானம் போல அந்த நாள்ல தான் வரும். எந்த நாள்லயும் அன்னைக்கு கூப்பிட மாட்டான் வேலைக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கிளம்பும் போதுதான் என்ன பண்ணாங்க, களை எடுக்க வரையான்னு கேட்பாங்க. அங்க வேலைக்கு வரையா வந்தா 500 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் சம்பளம்வாங்க. இல்லையா? அப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்க, இன்னும் போயிட்டு சபையில உட்காந்தா இன்னைக்கு யார் நமக்கு 500 ரூபாய் கொடுக்க போறா, யார் நமக்கு செலவுக்கு கொடுக்க போறா, அதனால போய் இன்னைக்கு ஒரு நாள் போகலாம் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போற கிறிஸ்தவ பிள்ளைகள் ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற நாள் வேலைக்கு கூப்பிட மாட்டேங்க பாஸ்டர், அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கூப்பிடுறேன், அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை கிடைக்குது, ஞாயிற்றுக்கிழமை நான் போயிருக்கேன் வேலைக்கு. இதெல்லாம் எந்த ஆவி அப்படின்னா பார்வோனுடைய ஆவிகள். அல்லேலூயா. அவர்கள் எப்ப ஆராதிக்க போகணும்னு சொன்னானோ அப்ப அவங்க என்ன சொன்னா, முன்னிலும் அதிக வேலை என்ன பண்ணுங்க, சுமத்துங்க, அதுல அவர்கள் என்ன செய்யட்டும், கஷ்டப்படட்டும். அந்த வேலையிலே கஷ்டப்பட்டு கிடைக்கும். சும்மா அவங்க ஜபம் நிபுணு வாயை திறக்க விடாது. எப்படி அந்த பைபிள படிக்கிறேன், அதை பண்றேன், ஆண்டவரை தேடணும், சர்ச்சைக்கு போறேன், இந்த மாதிரி வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணாதீங்க, விடக்கூடாது. அவங்களை அந்த வேலையை கஷ்டப்படுத்துங்க, வீட்டு வேலையை கஷ்டப்படட்டும், குடும்ப பிரச்சனையில கஷ்டப்படட்டும், வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவத்தினால கஷ்டப்பட்டுக்கிட்டு அதிலே உழைப்பு கிடைக்கட்டுமே தவிர அவர்கள் கர்த்தர் ஆராதிக்க என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க கர்த்தரை ஆராதிக்க போயிட்டாங்கன்னா இவங்க விடுதலை ஆகிடுவாங்க. யாருக்கு தெரியும்? ஜனங்களுக்கு தெரியாது, அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பார்வோனுக்கு தெரியும். இவங்க மட்டும் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இவங்க விடுதலை ஆகிடுவாங்கன்றது யாருக்கு தெரியுது? பார்வோனுக்கு தெரியுது. இவங்க தேவ சமூகத்துல உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க, இவங்க விடுதலை ஆகிடுவாங்கன்னு பிசாசுக்கு தெரியுது, பார்வோனுக்கு தெரியுது. இவங்க கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடவும் பலி செலுத்தவும் போயிட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் இங்கிருந்து விடுதலை ஆகி போயிடுவாங்க. இவர்கள் இனிமே நமக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க, நம்ம சொல்ற வேலைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்படிய மாட்டாங்க, நம்மளை அசட்ட பண்ணிடுவாங்கிறது யாருக்கு தெரியுது? பிசாசுக்கும் பார்வோனுக்கும் ஆவிகளுக்கும் தெரிகிறது. அதனாலதான் நம்மளை ஆராதிக்க போற கிளம்ப போகுதான் 1000 பிரச்சனைகள், பல தடைகள் உருவாகிறது. நான் கிளம்பிட்டேன் பாஸ்டர், திடீர்னு ஒரு சொந்தக்காரர் பத்திரிகை பண்ணிட்டாங்க, அப்புறம் அவங்க கிட்ட பேசிட்டு வரதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு பாஸ்டர். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு மேற்பட்டு எங்க போறது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நின்றுட்டேன். நான் கிளம்பி ரெடி ஆயிட்டேன், நான் கிளம்பி வாசல்ல நிக்கிறேன், திடீர்னு பார்த்தா அப்பதான் அவருக்கு போன் வந்துச்சு, மட்டும் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா வச்சுக்கிறாங்க, அதனால அங்க போகணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் பாஸ்டர். அப்ப இந்த தடைகள்லாம் எதற்காக வருகிறது அப்படின்னா, நீ கர்த்தரை ஆராதிக்க போக ஆரம்பிச்சுன்னா அதுல ஏதோ அவனுக்கு பிரச்சனை இருக்குது, அதுல ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு இருக்கிறது அப்படின்றது யாருக்கு தெரியுது? விசுவாசத்துக்கு தெரியுது. அதனாலதான் நீங்க ஆண்டவரை தேட ஆரம்பிச்சாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகுது, பல காரணங்கள், பல தடைகள் உருவாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒன்பதாம் வசனத்துல அவன் சொல்லுகிற காரியங்கள், முன்னிலும் போய் என்ன பண்ணுங்க, அதிக வேலை என்ன பண்ணுங்க, சுமத்துங்கள். எப்ப இவங்க ஆராதிக்க போறேன்னு சொன்னாங்களோ இப்ப ஏற்கனவே இருந்த வேலையை விட இப்ப அவங்களுடைய வேலை என்ன ஆயிடுச்சு, டபுளா மாறிவிட்டது. 2 மடங்கு அவங்களுடைய வேலை இப்போது அதிகமாகிவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ எப்ப கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறியோ பார்வோன் இப்ப என்ன செய்யறன்னா டபுள் 2 பங்கு பலத்தோட உன்னை அமிழ்த்த பார்க்கிறான். எப்ப நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறியோ, எப்ப நீ கர்த்தரை தேட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறியோ, அப்ப பார்வோன் இதுவரைக்கும் செயல்பட்ட பலத்தை விட இப்போ உன் மேல என்ன செய்யறான், 2 மடங்கு பலத்தை அவன் செலுத்துவதற்கு முயற்சி செய்கிறான். என்ன அர்த்தம்? ரொம்ப நாளா நீ ஜெபம் பண்ணாம இருந்த, ரொம்ப நாளா நீ ஜெபம் பண்ணாம இருந்த,
சரி, ஜெபம் பண்ணாம இருக்கிறதுனால நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. சரி, நம்ம ஜெபிக்கலாம், அப்போவாவது இந்த பிரச்சனை மாறும் அப்படின்னு சொல்லி நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, இதுவரைக்கும் உன் மேல செலுத்துற அந்த அந்த ஸ்ட்ரென்த்தை விட இப்ப பார்வன் எத்தனை மடங்கு பலத்தோட உங்ககிட்ட வரான்? 2 மடங்கு பலத்தோட உங்ககிட்ட வந்து போராட பார்க்கலாம். இதுவரைக்கும் 1 மடங்கு பலத்தோட தான் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான், உன்னை கீழ்படுத்தி வச்சிருந்தான், உன்னை சிறைப்படுத்தி வச்சிருந்தான். எப்ப நீ ஜெபிக்கலாம் அப்படின்னு ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்கிறியோ, இப்ப அவன் என்ன செய்கிறான்? 2 மடங்கு பலத்தோடு உன்கிட்ட வந்து மோத பார்க்கிறான். 2 மடங்கு பலத்தோட உன்னை அமிழ்த்த பார்க்கிறான், உன்னை மட்டம் தட்ட பார்க்கிறான், உன்னை சிறைபிடிக்க பார்க்கிறான். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ சாதாரணமா தான் இருந்திருப்ப. சாதாரணமா இருக்கிற வரைக்கும் அவன் சாதாரணமா தான் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கான். ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்களுக்கு பெரிய பலம், பெரிய ராணுவ பலம்லாம் தேவையில்லை, இவங்களுக்கு சாதாரண ஒரு ஆளு தான் போதும் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்துறோம். ஆனா எப்போ இவங்க கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் இவங்க 2 மடங்கு பலத்தோட அவர்களை வேலை வாங்க முயற்சி பண்ணுகிறான். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிற ஒரு பெரிய போராட்டங்கள். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீ பைபிள் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேன், அதை கண்டுக்கவே மாட்டாத, ஒரு பெரிய பொருட்டா நினைக்க மாட்டேன். சரி, இனிமே நம்ம பைபிள் படிக்கலாம், ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு, ஏதோ ஒரு ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்டு, அந்த ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய காரியங்களை கண்டு நம்ம இன்னையில இருந்து பைபிள் படிக்கலாம், பைபிள் படிச்சா இவ்வளவு நன்மை இருக்கிறதா அப்படின்னு நீ பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் போது, இதுவரைக்கும் உன்னை தடுத்த பலத்தோட இல்லாம இப்ப 2 மடங்கு பலத்தோடு உங்ககிட்ட என்ன செய்கிறான்? வருகிறான். இப்போ உன்னால என்ன செய்ய முடியல? சுத்தமா பைபிள் படிக்க முடியாது. பைபிளை எடுக்கிற பாஸ்டர் தூக்கமா வருது, பைபிளை எடுக்கிற மயக்கமா இருக்கிறது. இது வரைக்கும் மயக்கம் வரல. பைபிளை எடுக்காத வரைக்கும் என்ன வரல? மயக்கம் வரல. பைபிளை தொடாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இப்ப நீ பைபிளை படிக்காத ஆரம்பிக்கிற, பயங்கரமா மயக்கமா இருக்குது, ஒரே தூக்கமா இருக்குது. காரணம் என்ன? அவர் 2 மடங்கு பலத்தோட உன்னை அமிழ்த்த பார்க்கலாம், 2 மடங்கு பலத்தோட உங்களோட சண்டை போட பார்க்கலாம். அது வரைக்கும் 1% தான் இருந்தான். இப்ப எப்ப நீ ஆண்டவருக்குள்ள நீ அடி எடுத்து முன்னாடி வைக்க ஆரம்பிச்சிட்டியோ, அவன் 2 மடங்கு செயல்பட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. சரி, ரொம்ப நாளா நம்ம சர்ச்சைக்கு போறது இல்ல. சரி, இப்பல இருந்து இந்த வருஷத்துல இருந்து இந்த 2026ல இருந்து இனிமே நம்ம வாரம் என்ன செய்யணும்? கரெக்டா சர்ச்சைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு தீர்மானம் எடுத்து, இனிமே எந்த வேலை எப்படி கிடந்தாலும் நம்ம எப்படியாவது சர்ச்சைக்கு போயிடும் அப்படின்னு உன் மனசுல ஒரு நிர்ணயம் பண்ணி, ஒரு வாஞ்சித்து ஆலயத்துக்கு போலாம் நீ கிளம்ப ஒரு தீர்மானம் எடுக்கும் போது, இப்போ அவன் என்ன செய்வான்னா 2 மடங்கு வேலையோடு கூட உன் குடும்பத்துல ஒண்ண வந்து அமிழ்த்த பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் இதுவரைக்கும் இருந்த வேலையை விட இப்போ உனக்கு வேலை என்ன ஆகும்? டபுளா மாறிடும். இப்ப நீ என்ன சொல்ற? இந்த வருஷத்துல இருந்து எப்படியாவது வந்துடலாம்னு சொன்ன நினைச்ச பாஸ்டர், அப்புறம் பார்த்தா வீட்டுல பயங்கரமா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பாஸ்டர். இதெல்லாம் முடியட்டும், அப்புறமா நான் வரேன், அதெல்லாம் சரியா கொஞ்சம் வரலான்னு இருக்கிறேன் பாஸ்டர். இதனுடைய காரியம் என்ன? இதனுடைய ரகசியம் என்ன? இதுவரைக்கும் நீ சர்ச்சைக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்காத வரைக்கும் 1 மடங்கு பிரச்சனை தான் கொடுக்கணும் நான் குடும்பத்துல. இப்படி எப்படி ஆண்டவர் தேடி இந்த வருஷம் ஃபுல்லா ஒரு வாரம் கூட நிற்க கூடாது, எப்படியாவது சர்ச்சைக்கு போய் நீ முடிவு பண்ணியோ, இப்போ அவன் 2 மடங்கு பலத்தோட என்ன செய்கிறான்? உன்னிடத்துல போராட வருகிறான். இந்த தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ளணும். நாம என்ன நினைக்கிறோம்? ஏதோ வீட்டு வேலை, ஏதோ குடும்ப சூழ்நிலை, ஏதோ குடும்ப காரியங்கள், இது யதார்த்தமா நடக்கிறது, இது தெய்வ செயல நடக்கிறதா நாம நினைக்கிறோம். இதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். என்ன இது இதுவரைக்கும் இல்ல, இப்ப நான் ஆண்டவருக்கு கிளம்புற டைம்ல இப்ப அதிகமா ஆகுது பிரச்சனை. சர்ச்சைக்கு கிளம்புற நேரத்துல அதிகமா ஆகுது பிரச்சனை. இது வரைக்கும் ஜெபமே பண்ணாத கிடந்தோம், இப்ப ஜெபிக்கலாம், இன்னையில இருந்து நம்ம டெய்லி ஜெபிக்கலாம்னு ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை அதிகமாகுது. ஜெபமே பண்ண முடியல. என்ன ரீசன்? அவன் 2 சும்மா இருந்தவன் இப்ப 2 மடங்கு செயல்பட ஆரம்பிச்சுட்டான். இது மட்டுமல்ல, இன்னையில இருந்து நம்ம பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்களேன். இன்னையில இருந்து நம்ம பரிசுத்தமா வாழணும். வாயினால கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நம்முடைய சிந்தனையில கெட்ட சிந்தனைகள் வரவிடக்கூடாது, தகாத சிந்தனைகளை வரவிடக்கூடாது. இன்னையில இருந்து நம்ம பரிசுத்தமா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்கு நீதியா வாழணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய சிந்தனையிலையும் உன்னுடைய ஆவியிலையும் ஒரு தீர்மானம். அதுக்கப்புறம் தான் உன்னை கோபப்படுத்துகிற செயல்கள் நம்ம சுற்றிலும் அதிகமா நடக்கும். அதுக்கப்புறம் தான் எப்படி இன்னும் கெட்ட வார்த்தை கேட்கக்கூடாதுன்னு நினைச்சியோ, இப்பதான் நீ டபுள் மடங்கு கேட்க ஆரம்பிச்சிருவேன். இப்பதான் 2 மடங்கு பேச ஆரம்பிச்சிருவேன்.
நான் ரொம்ப படபடன்னு பேசுறேன் பாஸ்டர், எப்படியாவது இந்த வருஷத்துல இருந்து என் பேச்சு குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு தீர்மானம் எடுத்து பாருங்களா. அதுக்கப்புறம் தான் 2 மடங்கு பேச ஆரம்பிப்பேன். காரணம், இது பார்வோனுடைய ஆவி, இது பிசாசின் தந்திரங்கள். அல்லேலூயா. எப்ப நீ இனிமே பேசக்கூடாது, அதிகமா பேசக்கூடாது நீ நினைச்சு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு செயலுக்குள்ள இறங்கலையோ, அப்ப சாத்தான் என்ன செய்கிறான், உனக்கு 2 மடங்கு பலத்தோட வந்து இன்னும் அவனோட மோதி பார்த்து உன்னை இன்னும் தூண்டி விடுகிறான். அப்ப நீ கோபமும் எரிச்சலும் தாங்காம நீ 2 மடங்கு பேச ஆரம்பிக்கிற, 2 மடங்கு பாவத்துல செயல்பட ஆரம்பிக்கிற. உன் சிந்தனையில 2 மடங்கு போராட ஆரம்பிச்சிருவான், முன்னிலும் அதிகமா போராட ஆரம்பிச்சிருவான். முன்னாடி விட இப்ப அதிகமா என்ன செய்வான், உன் சிந்தனையில பயங்கர போராட்டத்தை கொண்டு வருவோம். எப்ப இருந்து, எப்ப இனிமே நம்ம வந்து சினிமா பார்க்க கூடாது, கண்டதையும் பார்த்து ரசிக்க கூடாது, செல்போன்ல பொம்பளை படமா பார்க்க கூடாது, ஆம்பளை படம் பார்க்க கூடாது, சினிமாவுக்கு போக கூடாது, கண்ட கருமாந்திரத்துல என்ன செய்யக்கூடாது, கண்ணால பார்க்க கூடாது, கண்டதை நம்ம யோசனை பண்ணக்கூடாது, சிந்திக்க கூடாது அப்படின்னு எப்போ சிந்தனைக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வரணும் நீ முயற்சி எடுக்கிறியோ, அப்ப அவன் என்ன பண்ண மாட்டான், சும்மா இருக்க மாட்டான். ஓஹோ, நீ முடிச்சுக்கிட்டியா, இனிமே உன்னை என்ன பண்ண முடியாது, சும்மா விட முடியாது சொல்லிட்டு இப்ப 2 மடங்கு பலத்தோட உன் சிந்தனையில போராடுகிறான், உன் வாழ்க்கையில போராடுகிறான், உன் ஆவியில போராடுகிறான். எங்க போராடா, உன் ஆவியில போராடுகிறான். அதனாலதான் ஆவியில பயங்கரமான தேவையில்லாத சொப்பனங்கள் வரும். ராத்திரியில கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு சொல்றாங்களே சில பேர். பாஸ்டர், நான் படுத்தா ராத்திரியில கெட்ட கெட்ட கனவா வருது, தேவையில்லாத கனவுலாம் வருது. சில பேர் அந்த கனவு சொல்றதுக்கு என்ன பண்றோம், தயங்குறோம். நல்ல கனவா இருந்தா வாயை விட்டு சொல்லலாம். அசிங்கமான கனவு வந்துச்சுன்னா யாருக்கு சொல்ல முடியும், கெட்ட கனவு வருதுன்னா யாருக்கு சொல்ல முடியும். நான் நல்லாதான் பாஸ்டர் ஜோப் பண்ணிட்டு படுத்தேன், நான் நல்லாதான் இருந்தேன், ஆனா கெட்ட சொப்பனங்கள் வருது, அடிக்கடி கெட்ட சொப்பனங்கள் வருது, கெட்ட சிந்தனைகள் வந்து போகுது. அப்படி சொன்னவங்க, அந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு இருக்கிற விசுவாசி பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம், எப்படி பரிசுத்தமா வாழணும்னு வசனத்தை கேட்டு மனம் திரும்புறியோ, இப்ப சாத்தான் என்ன செய்கிறான், 2 மடங்கு பலத்தோட ஒரு சிந்தனைக்குள்ள போராடுகிறான். அப்ப சிந்தனைக்குள்ள நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிற. எப்படியாவது எதையாவது ஏதோ ஒரு வீட்டு கதையெல்லாம் கொண்டு வந்து பேசி அந்த சிந்தனை உருவாக்கலாம்னு நினைக்கிறான். எப்படியாவது ஒரு சிந்தனையில கொண்டு வந்து பாவத்தை விதைக்கலாம் நினைக்கிறான். அந்த சிந்தனைக்கு நீ என்ன பண்ண மாட்டேங்கிற, இடம் கொடுக்க மாட்டேங்கிற. எப்படியாவது கண்ட கதையை கொண்டு வந்து உங்ககிட்ட யாராவது ஒரு ஆள் பேசட்டும் அப்படின்னு நினைச்சு யாராவது ஒரு ஆளை அனுப்பி விடுறான். அந்த ஆள் வந்து தேவையில்லாத கதையை அவன்கிட்ட பேசும்போது உனக்குள்ள அந்த சிந்தனை உருவாக்க பாக்குறான். முதல்ல சிந்தனைக்குள்ள முதல்ல விதைய போட பாக்குறான். வசனங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களுக்கு எடுத்து, ஆகாத சம்பாஷணைகள் இருக்கக்கூடாது, ஆகாத சம்பாஷணைகளோட பேசக்கூடாது. அப்படி பேசும்போது என்ன நடக்கும்னா, நாம கம்முனுதான் கதை கேட்போம், அவங்கதான் கண்ட கண்ட கதையெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அது நம்ம சிந்தனைகள் சிந்திக்க ஆரம்பிச்சோம், நம்முடைய நினைவுகள் அது செயல்பட ஆரம்பிச்சோம், நம்முடைய சிந்தனைகள் அது உருவெடுக்க ஆரம்பிச்சோம், அது விதையா மாறிடும். அது கருத்தரிக்க ஆரம்பிச்சிரும். கருத்தரிச்சுன்னா என்ன ஆகும், கரு வளர ஆரம்பிச்சிரும். அப்ப முதல்ல பிசாசானவன் உன்னுடைய சிந்தனையில தீட்டுப்படுத்த பார்க்கலாம். அப்ப நீ சிந்தனையில முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத ஆட்களை கிட்ட சேர்க்காம, தேவையில்லாத கதைகளை கிட்ட கொண்டு வராம, தேவையில்லாத காரியத்தை நீ உன்னுடைய சிந்தனைக்கு கொண்டு போகாம, அதுல எல்லாத்தையும் கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருக்கும் போது அவன் அடுத்தது என்ன செய்யறான், முயற்சி செய்யறான் தெரியுமா, ஒரு சிந்தனைக்குள்ள அதை கொண்டு வருவதற்கு ஒரு சொப்பனத்தை கொண்டு வந்து போடுகிறான். ராத்திரி வேலையில தூங்கும் போது அவன் என்ன செய்கிறான், சொப்பனத்துல கொண்டு வந்து போடுகிறான். அப்ப சொப்பனம் கண்ட உடனே நீ காலையில எழுந்துல இருந்து பகல் பூரா எதை நினைச்சுக்கிட்டே இருக்கிற, அந்த சொப்பனத்தையே நினைச்சிட்டு இருக்கிற. சில சொப்பனங்கள் உனக்கு சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி பாவத்தை கொண்டு வந்து சொப்பனத்துல போட்டுருவான். சில சொப்பனங்கள் உனக்கு பயத்தை கொடுக்கும், யாரோ குடும்பத்துல யாரும் செத்து போற மாதிரியே ஒரு பயத்தை போட்டு விட்டுருவான். அந்த பயத்திலேயே நீ என்ன பண்ண, வெளியே சொல்ல முடியாம
மனம் பதறிக்கிட்டே இருப்போம். ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி சில பேர் அந்த பயம் தாங்க முடியாம எங்க போயிடுறாங்க, ஜோசிக்காரங்க போயிடுறாங்க. அந்த பயம் தாங்க முடியாம எங்க போய் ஏதோ விசாரிக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்படி நடந்துருமோ, இந்த பயத்தை அவங்க என்ன செய்யறாங்க, பயன்படுத்திக் கொள்றாங்க. ஆமா, இன்னும் 6 மாசத்துல இது நடக்கும், இன்னும் 3 மாசத்துல நடக்கும், இன்னும் 1 வாரத்துல இது நடக்கிறதுக்கு சாத்தியம் உண்டு. அதுக்குள்ள நீங்க ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம், எது நடக்காது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பயப்படுத்துறவங்க. அதுக்கு எவ்வளவு ஆகும் சாமி? 7500 ரூபாய் ஆகும் பூஜை சாமானோட சேர்த்து. ரைட், ஓகே, நான் நகை அடமான வச்சு அதை என்ன பண்ணிடுறேன், கொடுத்துறேன், எப்படியாவது அந்த சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆகினால உன்னை வெளிப்பிரகாரமா உன்னை தீட்டுப்படுத்தவோ பயமுறுத்தவோ அவனால செய்ய முடியலன்னு போது அடுத்து அவன் சொப்பனத்தின் மூலமா கனவு மூலமா அவன் என்ன செய்யறான், பயத்தை உண்டாக்குகிறான். குடும்பத்துல இது நடந்துரும், நீ என்ன பண்ண போற? அதுவும் அந்த சொப்பனத்தை சில நேரத்துல எப்படி கொடுப்பான், அதிகாலையில கொடுத்துருவான். ஏன்னா உன் நம்பிக்கை போற எது மேல இருக்கு, அதிகாலையில சொப்பனம் கண்டா அது நடந்துருன்றது நம்பிக்கை உனக்குள்ள ஆரம்பத்துல இருந்து இருக்குது. இந்த நம்பிக்கை அவன் பயன்படுத்தி அதிகாலையில உனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துட்டானா, இப்ப என்ன பண்ணுவ, காலையில கண்ட கனவு வலிக்குமாமே. அப்ப காலையில எங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்க தூக்குல தொங்குற மாதிரியே கனவு கண்டேன், இது பலிச்சிருமா? பாஸ்ட் சொல்றாரு, அதெல்லாம் பலிக்காதமா, சும்மா வேலை பாருமா, கருத்துக்கு மேல அறிவிட்டு ஒப்பு கொடுத்து வேலை பாருமா அப்படின்னா, அதெல்லாம் நம்ப முடியாது பாஸ்டர். ஏன்னா நான் காலையில கண்டுக்கிறேன் கனவு, நான் ராத்திரி 9 மணிக்கு கண்டுதான் பரவாயில்ல, கொஞ்சம் பயப்படாம இருப்பேன். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, காலையில கண்ட கனவு நிறைவேற ஆரம்பிச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால நானும் அதை நம்புறேன். அதனால காலையில கண்ட கனவு நமக்கு நடந்தணுமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள வருகிறது. அப்போ விசுவாசானவன் என்ன செய்கிறான்னா, ஒரு சிந்தனைக்குள்ள போராடுவதற்கு எப்படி பரிசுத்தமா வாழணும், எப்படி நீதியா வாழணும், எப்ப கர்த்தருக்காக இப்படி வாழணும் அப்படி வாழணும், எப்படி ஒரு முயற்சி எடுக்கிறியோ அப்போ சிந்தனைக்குள்ள ஒரு போராட்டத்தை கொண்டு வர பாருங்க. அப்போதான் இடைவிடாமல் ஒரு சிந்தனைக்குள்ள பல ஆவிகள் கூட்டங்கள் அந்த நினைவுகளை கொண்டு உன்னை அழகழித்துக் கொண்டே இருக்கும், அந்த பயத்தை கொண்டு உன்னை அழகழித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எப்போ நான் கர்த்தருக்கு பண்டிகை செலுத்த போறேன், பண்டிகை கொண்டாட போறேன், பலி செலுத்த போறேன், ஆராதிக்க போறேன், நீ எப்போ முயற்சி எடுத்தியோ அப்பவே பார்வன் முயற்சி பிளான் போட்டுதான், இனிமே அவங்க டபுள் பங்கு என்ன செய்ய வேலை வாங்குங்க. அப்ப ஏன் கர்த்தர் இதை வேதத்துல நமக்கு எழுதி வைத்து இதை நமக்கு போதிக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு நடக்கிற ஆவிக்குரிய போராட்டங்கள் இதுதான். எப்போ நீ காணிக்க தசம பாகம் எப்ப இந்த மாசத்துல இருந்து ஒழுங்கா ஆண்டவருக்கு எடுத்து போடணும், எப்படியாவது இதுல இருந்து காணிக்க கொடுக்க கத்துக்கணும், எப்படியாவது ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு எப்படி ஒரு முயற்சி எடுக்கிறியோ அப்ப விசுவாசம் என்ன செய்யறான், 2 மடங்கு போராட்டத்தோட வந்து உன் வீட்டுல ஓயாத செலவுகள் என்ன பண்ணுவான், கொடுத்து கொண்டே இருப்பான். ஓயாத பிரச்சனைகள், செலவுகள். அப்போதான் ஒரு 10 பத்திரிகை ஒரே வார்த்தை வரும், இந்த விசேஷத்துக்கு போறதா, அந்த விசேஷத்துக்கு போறதா, அங்க போறதா. அப்பதான் பல பிரச்சனைகள் வரும். ஹாஸ்பிட்டலுக்கு போற பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எல்லாம் இந்த பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அப்பதான் உருவெடுக்கும். இப்போ கனவு என்ன ஆயிடுச்சு, பிளான் என்ன ஆயிடுச்சு, தோல்வி போயிடுச்சு. பாஸ்டர் நானும் இந்த மாசத்துல இருந்து எப்படியாவது தசமமாக கொடுக்கலான்னு பாக்குறேன், அதை என்னால முடிய மாட்டேங்குது பாஸ்டர். இந்த மாசம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு செலவு வந்துச்சு, ஒரு முக்கியமான ஒரு செலவு பாஸ்டர். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், தேசப்பாட்டை பண்ணி கேட்டு நான் அடுத்த மாசத்துல இருந்து கொடுக்கலான்னு முயற்சி பண்ணிட்டேன். அடுத்த மாசமும் நீ கொடுக்க போறதுன்னு யாருக்கும் தெரியும், தெரியும். அல்லேலூயா. ஏன்னா இப்பவே நீ தோற்று போயிட்டேன்னா அடுத்த மாசம் இதோட 2 மடங்கு உங்களோட போராடும் போது அப்ப என்ன பண்ணுவேன், அப்போ தோற்றுதான் போக போறேன். இப்ப 2 மடங்கு தான் உங்களை எதிர்த்துனா அதுக்கே நீ சோர்ந்து தோற்று போயிட்டேன்னா அடுத்து 4 மடங்கு உன் பலத்தோட வருவானே, அப்ப என்ன செய்வேன், அப்ப என்ன செய்யணும், அவன் 2 மடங்கு பலத்தோட வரான் என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்க அங்கேயே இருந்திருந்தா இன்னும் 400 வருஷம் அங்கேதான் இருந்திருக்கணும். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, மோசேயும் ஆரோனும் அவர்களை அங்கிருந்து அந்த பார்வோனுடைய திட்டங்களுக்கும் அவனுடைய எல்லா பிளானுக்கும் எதிர்த்து நின்று அந்த ஜனங்களை அங்கிருந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தார்கள். அப்ப அவன் சொன்ன பாருங்க, 2 மடங்கு வேலை செலுத்துங்கன்னு. அது எல்லாம் ஃபெயிலியரா போச்சு, அது எல்லாம் தோற்று போச்சு. அதுல ஜெயித்தது யாரு, கர்த்தர் தான் ஜெயித்தாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்க நினைக்கும் போது நீ கர்த்தரோடு சார்ந்து கொள்ளணும், கர்த்தரோடு சேர்ந்து கொள்ளணும், கர்த்தரை பற்றி கொள்ளணும். ஏன் உன்னால முடியலதான்,
அவன் 2 மடங்கு பலத்தோட வராங்க, உன்னால முடியலதான். ஆனாலும் நீ என்ன விசுவாசம் அறிக்கணும்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாச நீ எனக்கு 2 மடங்கு பிரச்சனை கொடுக்குறியா, இதுல இருந்து எனக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வெளியில கொண்டு வருவாரு. இதுல இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பாரு. இதுல இருந்து கர்த்தர் என்னை சுகமாக்குவாரு. இதுல இருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பாரு. இதுல இருந்து கர்த்தர் என்னை மாற்றுவாரு. இதை விட என்ன ஆண்டவர் இன்னும் பரிசுத்தமா உண்மையா நடத்துவாரு. அந்த பார்வோனுடைய திட்டத்தை நீ உடைச்சு வெளியில வரணும். ஹல்லேலூயா. அதைத்தான் பர்த்திமேயு குருடன் செய்தான். வாசிங்க இந்த வசனத்தை, மார்க்கு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10:47. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஒருத்தவங்க இல்ல, எப்ப அவன் இயேசுவை கூப்பிட ஆரம்பிச்சானோ அவனுக்கு ஒருத்தர் 2 பேர் அதட்டல, அநேகர் அவனை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் பார்வோனுடைய ஆவிகள். எப்ப நீ இயேசுவை கூப்பிட ஆரம்பிக்கிறியோ அநேக ஆவிகள் உங்களோட போராட ஆரம்பிச்சிடும். எப்ப நசரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று எப்படி சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறியோ, அப்ப அநேகர் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள், அநேகர் உன்னை அதட்ட ஆரம்பிச்சிருவார்கள். அதனாலதான் அநேக சொந்தக்காரலாம் எழுப்புறது. எப்ப நீ சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறியோ, எப்ப நீ ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பிக்கிறியோ, எப்ப ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக ஆரம்பிக்கிறியோ, அப்ப எல்லா சொந்தக்காரங்களும் கூடுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பார்வோனுடைய ஆவிகள். அவங்க சர்ச்சுக்கு போறாங்களாமா, அவங்க ஆலயத்துக்கு போறாங்க, அவங்க தேவனை தேடுறாங்களாமே, அவங்க கிறிஸ்டியன்ல போய் சேர்றாங்களாமே. நீங்க எல்லாரும் போய் அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. நாளைக்கு விசேஷம் நடந்தா நீ எப்படி வருவ, நாளைக்கு சொந்த பந்தங்கள் விசேஷம் நடக்கும்போது எப்படி கலந்து கொள்ளுவ, இதெல்லாம் போய் பேசுங்க, இதெல்லாம் போய் சொல்லுங்க. நாளைக்கு படைக்கணும், நாளைக்கு விதைக்கணும், நாளைக்கு அது செய்யணும், இது செய்யணும், நீ இதெல்லாம் செய்ய முடியாது, அப்ப இதெல்லாம் போய் சொல்லு. அநேகர் எழுப்பதற்கு காரணம் என்ன, இதுவரைக்கும் நீ குருடனா கிடைக்கும் போது யாரும் உன்னை சீண்டல, எந்த சொந்த பந்தமே எழுப்பி உனக்கு ஆறுதல் செய்யல, உதவி செய்யல. எப்படி இயேசுவே தாவீதின் குமாரனே என்று குறிப்பிட ஆரம்பிச்சியோ, இப்ப அநேக சொந்தங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு எல்லாரும் உன்னை அதட்ட ஆரம்பிப்பார்கள். அதுல போய் சேர்ந்த எப்படி ஆகுது, நம்ம சொந்தம் என்ன, நம்முடைய ஜனம் என்ன, நம்முடைய ஜாதி என்ன, நம்முடைய இனம் என்ன, நம்முடைய வழி என்ன, நம்முடைய வாய்க்கால் என்ன, திடீர்னு போய் அதில் சேர்ந்துட்டா எப்படி ஆகுது, நீ சர்ச்சைக்கு போயிட்டு எப்படி ஆகுது, நம்முடைய முற்பிதாக்கள் செய்து வந்த காரியங்கள் என்ன, நம்ம மூத்தவங்க சொல்லிக் கொடுத்த ஆராதனை முறைமைகள் என்ன, இதுல இருந்து நீ விடுதலையாகி போய் அதை போய் சேர்ந்துட்டா எப்படி ஆகுது. நாளைக்கு நீ படைக்க முடியுமா, படைச்சதை சாப்பிட முடியுமா, பொட்டு வைக்க முடியுமா, பூ வைக்க முடியுமா, அந்த மாதிரி போய் சேர்ந்துட்டா இதெல்லாம் நடக்குமா, நாளைக்கு நம்ம சொந்த பந்தம் உன்னை மதிக்குமா. அநேகர் எழுப்பி விடுவார்கள். இதுதான் பார்வோனுடைய ஆவிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் இவங்க எல்லாருக்குமே நடந்திருக்கும். எப்படி ஆண்டவர்களை அடியெடுத்து வைக்கலாம், இனிமே ஆண்டவர்களை போய் சேர்ந்த இந்த பிரச்சனையில வாழ முடியல, இந்த பிரச்சனை தாங்க முடியல, எப்போ ஆண்டவர்களை போலான்னு நீங்க முயற்சி பண்றீங்களோ, இப்ப அநேகர் உன்னை என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, அதட்ட ஆரம்பித்தார்கள். எனக்கு அந்த நடந்தது. எப்போ ஆண்டவர்களை சேர ஆரம்பிக்கணும், எப்போ ஆண்டவரை தேட ஆரம்பிச்சு சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சோம், அநேக சொந்த பந்தங்கள் மூலமா எனக்கு ஆலோசனை வந்தது, அநேக நண்பர்கள் மூலமாய் ஆலோசனை வந்தது, அநேக ஜனத்தின் மூலமா எனக்கு பிரச்சனைகள் வந்தது. எந்தெந்த விதத்துல என்ன பரிகாசம் பண்ணணுமோ, எந்தெந்த விதத்துல எனக்கு அதை தடைப்படுத்த முடியுமோ, எந்தெந்த விதத்துல என் உற்சாகத்தை குறைக்க முடியுமோ, எந்தெந்த விதத்துல என்னுடைய மனசை கலைக்க முடியுமோ, அந்த காரியத்தை எல்லாம் சொல்லி என்னை தடை செய்ய நினைத்தார்கள். ஆனாலும் ஜெயமோ கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலக வழிபாடுகளிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். அவர் ரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தமாக்கி என்னை பாதுகாத்து என்னை நீதிமானாக்கினார். அல்லேலூயா. ஆகையினால எப்படி ஆண்டவருக்குள்ள வருகிறையோ, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இரங்கும் என்று இருந்தார். பர்த்திமை எப்ப கூப்பிட ஆரம்பிச்சானோ அநேகர் அவனை என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னை விட
அதிகமாய் கூப்பிட்டான். பார்வோனுடைய தந்திரத்தை யாரு புரிஞ்சுக்கிட்டா? பர்த்திமை புரிஞ்சுக்கிட்டான். நான் எப்போ ஆண்டவர் ஆராதிக்க போறேன்னு நினைச்சேனோ அப்படி எனக்கு 2 மடங்கு வேலை செய்யல, 2 மடங்கு செங்கலா இருக்கிற வேலை கொடுத்தல. இப்ப நான் என்ன செய்கிறேன்? அதை விட நான் அதிகமா செயல்படுறேன். முன்னிலும் அதிகமா நான் கர்த்தரை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தர் அவனை எடுத்து கொண்டு வந்துட்டாரு. அவனுக்கு பார்வை கொடுத்து அவனை சுகமாக்கிட்டாரு. இதுவரைக்கும் குருட்டுத்தனமான வாழ்க்கை, பிச்சை எடுக்கிற வாழ்க்கை, வீதியில உட்காருங்கிற வாழ்க்கை, அலங்கோல வாழ்க்கை, அகோரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில முன்னை விட பார்வோனுடைய தந்திரத்தை அவன் புரிந்து கொண்டு முன்னிலும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பிச்சான். அவன் மொத்த பிரச்சனையும் மாறிச்சு. இதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். நாம் என்ன சொல்றோம்? எங்க பாஸ்டர் எங்க பாஸ்டர் வர்றது? இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன பண்ண முடியல, ஒன்னும் சமாளிக்க முடியல பாஸ்டர், ஒன்னும் பண்ண முடியல. ஒண்ணும் பண்ணதில்லை. நாங்க பார்க்கிறோம், என்ன செய்ய முடியல, வர முடியல. காரணம், பார்வோன் சட்டம் போட்ட உடனே 2 மடங்கு வேலை செய்யணும்னு சொல்லி சட்டம் போட்ட உடனே அப்படியே அந்த வேலைக்கு பயந்து போயிட்டேன். அப்படியே உட்காந்து அப்படியே கூலி குறுக்கி போயிட்டு அப்படியே சோர்ந்து போயிட்டு அதுல இருந்து கொஞ்சம் முன்னிலும் அதிகமா நீ கூப்பிட்டு இருந்தா அந்த இடத்துல இருந்தே கர்த்தருடைய வெளியே கொண்டு வந்திருப்பாரு. அந்த பிரச்சனையில இருந்தே கர்த்தருடைய வெளியே கொண்டு வந்திருப்பாரு. அந்த போராட்டத்துல இருந்தே கர்த்தருடைய வெளியே கொண்டு வந்திருப்பாரு. ஆனா நாமளோ பார்வோன் ஒரு சத்தம் போட்டானாலே போதும், அப்படியே கிடுகிடு நடுக்கி என்ன செஞ்சிடறோம்? செங்கலை அரைக்க ஆரம்பிச்சிடறோம். வேக வேகமா ஒண்ணு இல்லை ஏற்றமா, நாங்க செங்கல் தான் இருக்கிறோம், நாங்க போகலாம் இல்லை, நாங்க ஆராதிக்கு போகல, நாங்க ஜெபிக்க போகல, நாங்க பண்டிகை கொண்டாட மாட்டோம், நீங்க சொல்றபடி நாங்க என்ன பண்றோம்? செங்கல் அர்த்தம் சாமி. அந்த பயம் இருக்குன்றான். அங்க ஜபம் பண்ண போறோம். என்னது ஜபமா? போய் வேலை பாரு அப்படின்னு உடனே சரி எஜமா, சரி சாமி நீ சொல்றபடி செஞ்சிடறோம். நாங்க நீங்க ஏதோ வெள்ளிக்கிழமை ஜபமாவே, நாங்க வெள்ளிக்கிழமை போறோமே, நீங்க உபவாச பிரேயராமே நாங்க போறோமா? நிறைய உபவாசமா, அதெல்லாம் பார்த்துலாம், போய் வேலை பாரு. சைலண்ட் ஆயிருக்கும். ஆனா பர்த்திமை குருடனும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பார்வோனோ முன்னிலும் அதிகமாய் வேலை செலுத்தினான். பர்த்திமையோ முன்னிலும் அதிகமாய் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சான். யாரை போல செயல்படணும்? பர்த்திமை குருடனை போல. பார்வோன் முன்னிலும் அதிகமாய் வேலை சுமத்தினால் நாமளோ முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை கூப்பிட வேண்டும். அவன் முன்னை விட அதிக போராட்டத்தை கொண்டு வந்தா நாம முன்னை விட இப்ப அதிகமா அந்த காரியத்துல என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுகிற காரியத்துல ஈடுபட வேண்டும். பார்வோனுடைய ஆவியின் தாக்கம் எப்படி வரும்னா, நீங்க எப்ப கர்த்தருக்குள் அடி எடுக்கிற வச்சு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவர்களுடைய ஆவிக்குரிய காரியத்துல எதிர நீங்க அடி எடுத்து வச்சாலும் சரி, அவன் இதுவரைக்கும் போராடின போராட்டத்தை விட, இதுவரைக்கும் கொண்டு வந்த தடையை விட, இதுவரைக்கும் கொண்டு வந்த அடிமைத்தனத்தை விட, பாவத்தை விட, சிந்தனைகளை விட இப்ப அவன் அதிகமா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? அதிக காரியத்தை கொண்டு வந்து போட்டு உடைய தடைப்பு செய்ய பார்ப்பான். அதை நீங்கள் புரிந்து கொண்டு, இது பார்வனுடைய திட்டம், இது நிரந்தரம் கிடையாது, அவங்க நம்மளை பயமுறுத்த பார்க்கலாம். இதை விட நம்ம பத்திமை குருடனை போல என்ன செய்யணும்? முன்னை விட அதிகமா கொஞ்சம் கூப்பிட்டு பார்ப்போம். கர்த்தர் விடுதலையாக்குவார். இயேசு அவன் நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அந்த இடத்துல அந்த வாழ்க்கையே மாறிடுச்சு. இஸ்ரவேலனுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. பத்திமை குருடனுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. எப்போ? முன்னை விட அதிகமா கூப்பிட்டது மாறிடுச்சு. ஐயோ எல்லாரும் என்னை அதட்டுகிறார்களே என்று சொல்லி அவன் அமைதியா இருந்தானா, காலத்துக்கு அவன் எங்கதான் உட்காந்து பிச்சை எடுக்கணும்? அதே குருட்டு தன்மையோட அந்த பிச்சைக்கார நிலைமையில பிச்சைதான் எடுத்து வாழ்ந்திருக்கணும். அவன் முன்னை விட கொஞ்சம் அதிகமா, நீ என்ன அதே பேர் அதட்டா என்ன, அதை விட நம்ம சவுண்டை ஏத்தன பாருன்னு சொல்லி அதிகமாய் குறிப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் குறிப்பிட்டா அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்ப நம்ம அந்த அநேக பேர் அதட்டின உடனே எல்லாமே என்ன ஆயிடும்? தப்பிச்சுட்டு சைலண்ட் ஆயிடும். அவங்க பயமுறுத்த உடனே சைலண்ட் ஆயிடும். அவங்க போராட்டத்தை கொண்டு வந்து சைலண்ட் ஆயிடும். அவங்க ஒரு பிரச்சனை கொண்டு வந்து ஜபத்தை விட்டுறோம். அவங்க ஒரு பிரச்சனை கொண்டு வந்து சர்ச்சைக்கு போறதை விட்டுறோம். பைபிள் படிக்கிறதை விட்டுறோம். ஆண்டவரை தேடுறதை விட்டுறோம். இல்ல, முன்னிலும் அதிகமா கூப்பிடு. கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன்னை அங்கிருந்து தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வார்த்தை.